அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்து வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கீழே கோவை மாவட்டத்தில் இருக்க அருள்மிகு பட்டீஸ்வரர் திருக்கோயிலில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக 5 காலி இடங்களுக்கு 3 விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு விண்ணப்பமும் அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க அதை பற்றின விவரங்கள் பார்க்கலாம். மொத்தமாக 5 காலி இடங்களுக்கு 3 விதமான பதவிகள்னு பார்த்தோம். அது என்னென்ன பதவிகள் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட் மருத்துவர் டாக்டர், அது 1 காலி இடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸ் 2 காலி இடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து நர்சிங் அசிஸ்டண்ட் 2 காலி இடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதுதான் மொத்தமாக 5 காலி இடங்களுக்கு இந்த 3 போஸ்ட் தாங்க வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான விவரங்கள் நம்ம தெளிவாக பார்க்கலாம். டாக்டருக்கு வயது நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி MBBS முடிச்சிருக்கணும். சம்பளம் 36,700 1,16,200 வரைக்கும் உங்களுக்கு டாக்டருக்கு கொடுக்குறாங்க. அடுத்து செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸுக்கு அதற்கும் நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி DGNM, அதாவது டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஸ், அது நீங்கள் முடிச்சிருக்கணும். DGNM முடித்தவங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் நர்ஸுக்கு உங்களுக்கு சம்பளமாக 19,500 62,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து நர்சிங் அசிஸ்டண்ட் அதுக்கு நீங்கள் 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அதிகபட்சமாக. நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுட்டு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுக்கு சம்பளமாக 11,600 36,800 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த 3 விதமான பதவிகளுக்கு தான் அவங்க வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பதவியின் பெயர், காலியிடம், வயது, கல்வி தகுதி, சம்பளம் இதெல்லாம் பார்த்துட்டோம். இதை பற்றின மற்ற விவரங்களும் இந்த வீடியோவில் பார்த்துலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு, கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2/12/2025 அன்று மாலை 5:45 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதாவது டிசம்பர் மாதம் 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கான இந்த மேலே பார்த்து அதே விவரங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ. இதுக்கடுத்து பொதுவான விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அந்த விவரங்களை பார்க்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும், தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச வயது 18 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயது நம்ம மேலே சொல்லியிருந்தேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பிறகு உங்களுக்கு நேர்காணலுக்கு அழைப்பு விடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், நேரடி நியமன இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபுல் டீட்டெயில்ஸும் கிளியராக படிங்க. இந்த விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் படிச்சிருங்க. படித்ததுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு கீழே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள், 2 பேஜுக்கு இருக்குது. இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்துகிட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு தேவையான சான்றிதழ்களை வச்சு நகல் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்குங்க. அனுப்ப வேண்டிய முகவரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி, அதாவது உதவி ஆணையர் செயல் அலுவலர், அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில், பேரூர் வட்டம், கோவை மாவட்டம் 641010. இந்த முகவரிக்கு தான் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை அனுப்பணும். மேலே பார்த்த அந்த 3 பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணுற விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.